சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். ரமேஷ் 12 ரமேஷ் புதிய சேனல்லேருந்து வந்திருக்கேன். சரி சார். இந்த ஏரியா நல்லா விவசாய ஏரியா நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரிங்க. அதனால் உங்களை நான் கொஞ்சம் பேட்டி எடுக்க வந்திருக்கேன். சரி சார். விவசாய பற்றி இருக்கிறது நாங்கள் இங்கே கொஞ்சம் சொல்லி கொடுத்தா நல்லதுன்னு சரிங்க சார் கேட்டுக்கிறேங்க. சரிங்க சார். சார் நீங்கள் இப்போ சுமார் எத்தனை வருஷமாக இந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 வருஷமாக நான் சின்ன குழந்தையிலேருந்து நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓ 50 வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. ஓ பரவாயில்ல. சுற்றி முற்றி எத்தனை ஊர் இருக்குது உங்களுக்கு இங்கே? எங்களை சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 மேலே ஊர் இருக்குங்க சார். கேத்தி ஏரியாவில் 14 ஊர் இருக்குது. எங்கள் ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 15 குக்கிராமங்கள் எல்லாம் இருக்குது. எல்லாமே விவசாய தானுங்களா இல்லை தோட்ட விவசாயமா? சார் பாதி வந்து விவசாயம், பாதி வந்து டீ எஸ்டேட்டு. டீ எஸ்டேட்டு. ஆமாங்க. இல்லை அதிகமாக வர்றது இந்த விவசாயம், இந்த கிழங்கு கேரட்டு பீட்ரூட் சொல்லுவாங்கல்ல. ஆமாங்க. அந்த விவசாயம் ஜாஸ்தி, இந்த தேயிலை விவசாயம் ஜாஸ்தியா? எனக்கு ஒரு 2 ஈக்குவலாக தான் வருங்க. அதை விட கொஞ்சம் விவசாயம் அதிகம்னு வைங்களேன். நீலகிரி பொறுத்து மட்டும் இந்த ஏரியா ஒரு செழிப்பான ஏரியான்னு கேள்விப்பட்டிருக்கேன். சரிங்க சார். அதனால தான் முதல்ல உங்களுக்கு பேட்டி எடுக்க வந்திருக்கேன். சரிங்க சார். அதனால இப்போ பார்க்க வரும்போதே இல்லை நல்லா பசுமையாக தெரியுது. சரிங்க. நீங்கள் விவசாயம் பண்ணப்போ நிறைய நட்டப்பட்டதில் உண்டா? சார் எல்லா சமயத்தில் வந்து லாபம்னு சொல்ல முடியாது. சில சமயம் நஷ்டங்களும் வரும். அதை நம்ம எதிர்கொள்ளணும். அதே சமயத்தில் விவசாயத்தை விடக்கூடாது. கண்டிப்பாக அடுத்த போகத்துக்கு நம்ம ரெடியாகி அந்த நம்ம போட்டு ஆகணும். வெறும் நஷ்டம் ஏதாவது எதிர்பார்த்துருக்கீங்களா? சார் சில சமயங்களில் வரும் சார். இப்போ பெரும்பாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நஷ்டமும் வரும். அதுவும் நஷ்டமும் வரும். ஒருவேளை நட்டம் வந்து அடுத்த ஆரம்பத்துக்கு ட்ரை பண்ணுவீங்களா? நட்டம் வந்துருச்சேன்னு கொஞ்சம் சஃபராகி உட்காந்துருவீங்களா? இல்லை சார், கண்டிப்பாக அடுத்த நடவை நம்ம ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணாத நம்ம அடுத்த நடைக்கு அடுத்த போகத்துக்கு நம்ம எப்படி லாபத்தை ஈட்டலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சலோட நம்ம செய்யணும். சரி சரி. அப்புறம் இந்த மருந்து கடையில் உங்க சொந்த மருந்து கடை தானா? ஆமாம் சார், சொந்த மருந்து கடை. நீங்களே விநியோகம் பண்ணுறீங்க? நாங்களே விநியோகம் பண்ணுறோம். இதெல்லாம் உங்களுக்குள்ள தெரிஞ்ச மாதிரி கடன் ரொக்கம் அது உங்கள் வியாபாரம் சேர்ந்தது? ஆமாங்க. பரவாயில்ல. மக்களால் ஒத்துழைக்கிறாங்களா உங்களுக்கெல்லாம்? சார் ஒத்துழைப்பு ஓரளவு ஒத்துழைப்பு இருக்குது சார். தவறுன்னு தப்புன்னு சொல்ல முடியாது. கொடுத்து வாங்கல? கொடுக்கல வாங்கல கொஞ்சம் அப்படி மேலே கீழே இருக்க தான் செய்யும். ஆனால் விவசாயத்தை விட மாட்டாங்க. விவசாயத்தை கண்டிப்பாக விட மாட்டாங்க. ஆமாம். இப்போ கடைசியாக மழை பெஞ்சு எத்தனை நாள் ஆச்சு சார்? ஒரு 2 நாள் ஆச்சு. 2 நாள் ஆச்சு. ஆமாங்க. இப்போ என்ன போகம் நடந்துட்டு இருக்கு? இப்போ கேரட் இருக்கு, உருளைக்கிழங்கு இருக்கு, பீட்ரூட் இருக்கு, இப்போ பூண்டு, வெள்ளை பூண்டு எல்லாமே இருக்கு. எல்லாமே நம்ம மக்கள் தான் செய்கிறாங்களா இல்லை பக்கத்து ஊர்ல இருந்து எல்லாம் வந்து எல்லாம்? சார் எங்கள் ஊரில் வந்து வெளி ஆளுகளும் இருக்காங்க, நம்ம ஊரில் லோக்கல் ஆளுகளும் இருக்காங்க. சரி. இன்னும் பேசுனது நிறைய இருக்குங்களா? நீங்கள் சொல்ல வேண்டியது இருக்கிறாங்க, நீங்கள் சொல்லணும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது தகுந்த மாதிரி நான் இது பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு இந்த ஏரியாலாம் கொஞ்சம் பசுமையாக தெரியுதா, வறட்சியாக தெரியுதா? சார் இப்போ பசுமையாக இருக்குது சார். பசுமையாக இருக்குது. எங்களுக்கு மார்ச்சில் பிடிச்ச மழை இன்னும் விடலைங்க சார். விடலை. மார்ச் மாதம் பிடிச்ச மழை 4 மாதமா மழை பெஞ்சிட்டு கண்டினியூவாக மாறி மாறி மழை பெஞ்சிட்டே இருக்கு. இப்போ விலையில எப்படி இருக்கு சார்? ஒரு சமயத்தில் ரொம்ப படுத்த மாதிரி ரொம்ப மார்க்கெட் கம்மியாயிடும். சில சமயங்களில் மார்க்கெட் ஏறிடும். நம்பி செய்ய முடியாது. ஆனால் விவசாயத்தை விட முடியாது. ஆனால் விலைவாசிக்கெல்லாம் ஒத்து வருமா? சில சமயங்களில் சார் கையிலேருந்து நஷ்டப்படுவோம். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் கேரட் பார்த்தீங்கன்னா கையிலேருந்து நம்ம கொடுக்க வேண்டிய கட்டம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 40, 50, 60 வரைக்கும் போகுது. பரவாயில்லைங்க. அண்ணன் பேர் தெரியல. என் பேர் மகாலிங்கம். மகாலிங்கம். சிறந்த விவசாயின்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். சரி சார். முதல்ல பஸ்ஸில் இறங்குனதை நான் பார்த்துருக்கேன். சரி சார். அடுத்து மேற்கொண்டு நம்ம நிறைய பேசிக்கலாம். சரி சார். இப்போதைக்கு நான் இந்த சேனலுக்கு நீங்கள் நல்ல கம்பெனி கொடுத்ததுக்கு நன்றி. வணக்கம். நன்றி சார். நன்றி.